இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய ஃபோன் கால்ல அதாவது யாரு கால் பண்றா அப்படின்னே தெரியாம நெறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். அதனாலேயே பயந்துகிட்டு ஏதாவது வந்து மோசடி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்துட்டு புதுசா ஏதாவது நம்பர் வந்தது அப்படின்னா, அத அட்டெண்ட் பண்ணவே மாட்டோம். சோ அதுக்கெல்லாம் ஒரு தடை விதிக்கிற விதமா தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தொலைத்தொடர்பு அமைச்சகம் வந்து ஒரு புதிய நடைமுறைய கொண்டுட்டு வர போறாங்க. அந்த நடைமுறை என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நெறைய வந்து இப்போ டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபுல்லாவே ஆன்லைன்லயே மாறிட்டு. அதாவது இந்தியால மட்டும் பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 120 கோடி பேர் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, செல்போன் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, 95 கோடி நபர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்மார்ட் போன யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே டிஜிட்டலா மாறிட்டு. அதாவது நம்ம ஒரு ஆதார் கார்ட கனெக்ட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் அரசு கொடுக்கக்கூடிய ஏதாவது திட்டங்கள் அப்படின்னா கூட மெசேஜ், கால் எல்லாமே நமக்கு வந்து மொபைல்ல வர மாதிரி மாறிட்டு. அதே மாதிரி நம்மளோட பேங்க் அக்கவுண்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது நமக்கு மொபைல் போன் அப்படின்றது இனி வரக்கூடிய காலகட்டத்துல அதிக அளவுல அதனுடைய பயன்பாடு அப்படின்றது இருக்க போகுது. சோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா ஓகே. ஆனா புதுசா ஏதாவது எந்த ஒரு நேம்மே இல்லாம நமக்கு யாரு கால் பண்றா அப்படின்னே தெரியாது. சம்டைம்ஸ் நம்ம அந்த கால் அட்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய ஸ்பாம் கால்ஸ்மே நமக்கு வரும். இந்த ஸ்பாம் கால்ஸ் மூலமா வந்துட்டு நிறைய மோசடிகள் நடக்கிறது, பல லட்சம் ரூபாய் வந்து நிறைய பறிக்கப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் தடை விதிக்கணும், இந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தொலைத்தொடர்பு அமைச்சகம், அதே போல வந்து தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம், TRAI அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, புதுசா ஒரு வசதியை கொண்டுட்டு வர போறாங்க. அதாவது இனிமே உங்களுடைய மொபைல் போனுக்கு நீங்க கான்டாக்ட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்களா, அந்த கான்டாக்ட தவிர்த்து புதுசா யாராவது கால் பண்றாங்க அப்படின்னா அந்த நம்பரோட சேர்த்து அவங்களோட நேமும் வர மாதிரி, அதாவது அந்த சிம் கார்டை யாரு யூஸ் பண்றாங்களோ அவங்க நேமும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இனிமே நீங்க பயப்படுறதுக்கு தேவையே இல்லை. புதுசா ஒரு நம்பர் வருது அப்படின்னா அதை அட்டென்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். சோ இந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, எந்த விதமான ஸ்பாம்ஸும் நடக்கக்கூடாது, மோசடிகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டெக்னாலஜியை டெவலப் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த தொலைத்தொடர்பு நிறுவனம் வந்துட்டு புதுசா ஒரு வசதியை கொண்டுட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இனிமே உங்களுக்கு கால் வருது புதுசா ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து அப்படின்னா, அந்த நம்பரோட அவங்க நேம் என்ன, அந்த சிம் கார்டை யாரு யூஸ் பண்றாங்களோ வித் அந்த நேமோட உங்களுக்கு இனிமே கான்டாக்ட் வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு நடைமுறையை இன்னும் ஒரு 6 மாதத்துல கொண்டுட்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்ததுக்கு அப்புறமா இதுல இருந்து ஒரு 6 மாத காலத்துக்குள்ள இந்தியால இருக்கக்கூடிய அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு சேவையை வழங்கணும் அப்படின்ற மாதிரி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சோ இனிமே இதன் மூலமா நீங்க வந்து நிறைய ஸ்பாம்ஸை தடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக டெக்னாலஜி தான் இனிமே இருக்கக்கூடிய ஃபியூச்சர் அப்படின்றதால எல்லா டீடைல்ஸுமே நம்ம மொபைல் போன்ல தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ரீசன்னால இனிமே எந்த விதமான ஒரு மோசடிகளும் நடக்காது. அதை தடுக்கிறதுக்காக இந்த ஒரு புதிய வசதியை கொண்டுட்டு வந்திருக்காங்க. சோ இனிமே உங்களோட மொபைல் போனுக்கு ஸ்பாம் கால்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே யாரு கால் பண்றா அப்படின்றத நீங்க டான்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு 6 மாசத்துல இந்த ஒரு அப்டேட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன்.